அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிங்க. அப்பா முகூர்த்த நேரம் வந்துருச்சுப்பா. கல்யாணம் முடிஞ்சிருக்காது இல்லப்பா? இல்லம்மா, ஆயிருக்காதுமா. நீ பதட்டப்படாம இரு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. கார் பிரேக் டவுன் ஆகாம இருந்திருந்தா நேரத்துக்கு நம்ம அங்க போயிருப்போம்ப்பா. சரிதான்டா. ஐயோ, இதெல்லாம் பாக்குறப்போ நானும் அவரும் திரும்ப ஒண்ணு சேரக்கூடாதுன்னு விதி இருக்கு போல. இதெல்லாம் எதுவும் இல்லடா தங்கம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. அந்த கல்யாணம் நடக்காது. நீ அவரோட சேர்ந்து வாழத்தான் போற. நீ தைரியமா இரு. தைரியமா இருன்றல. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு சந்தேகமா இருந்ததுன்னா உங்க அம்மா கோயில்ல தானே இருக்கா, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி கேளு. இந்தா கேளு கேளு கேளு. ஐயா 2 கல்யாணத்தையும் பண்ணிடலாம்ல? பேசா பண்ணிடலாம். சரி சரி. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருப்பாங்க. இனி எந்த கவலையும் இல்லை. சரி. ஹலோ அம்மா, அம்மா நீ கோயில்ல தானே இருக்க? ஆமாண்டி. நல்ல வேளை. என்னாச்சுமா? அங்க சரவண ரம்யா கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சரவணா அவ கழுத்துல தாலி கட்டிட்டாரா? அம்மா ஒண்ணுதாம்மா கேக்குறேன், சொல்லுமா. இல்லடி, இன்னும் கல்யாணம் நடக்கல. கரெக்டா முகூர்த்த நேரம் அப்போ சம்மந்தி அம்மாவோட அண்ணன் வந்து இங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ மாப்பிள்ளை கல்யாணத்தோட சேர்த்து அவரு தம்பியோட கல்யாணமும் சேர்த்து நடக்க போறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைம்மா. இன்னும் அவர் ரம்யா கழுத்துல தாலி கட்டல இல்ல? இல்ல. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? நாங்க இப்ப அங்கதாம்மா வந்துட்டு இருக்கோம்.